ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த கணக்கில் ஒரு பெருக்கல் கொடுத்துருக்காங்க. அந்த பெருக்கல் பலனோட இறுதியில் எத்தனை ஜீரோஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் கணக்கு. பொதுவாகவே ஜீரோவில் ஒரு எண் முடியணும் அப்படின்னாக்கா அது 10 மடங்காக இருக்கும். இப்போ இந்த 10 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 10 = 2 × 5 அப்படின்னு காரணி கொடுக்குவோம். இப்போ அந்த பெருக்குகிற எண்களில் 5 × 2 அப்படின்னு எத்தனை செட் இருக்குதோ அத்தனை 10 இருக்கும். எத்தனை 10 இருக்குதோ அத்தனை ஜீரோவில் அந்த பெருக்கல் பலன் முடியும். இப்போ இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த 5 அப்படியே இங்கே இருக்கட்டும், இங்கே இருக்குது. இந்த 10 ஆசச் அப்படியே இருக்குது. இந்த 15 3 × 5ன்னு பிரித்தாச்சு. இந்த 20 2 × 10ன்னு பிரித்தாச்சு. 25 5 × 5ன்னு பிரிச்சுட்டோம். அதே போல் இந்த 30 3 × 10ன்னு பிரித்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் 35, அதை 7 × 5ன்னு பிரித்தாச்சு. இந்த 40 நாம் 4 × 10ன்னு பிரிச்சிருக்கோம். ஆனால் இது வந்து உங்களுக்கு 2 × 2, அதாவது 2 2கள் இருக்குங்க. இந்த 10 ஆசச் அப்படியே இருக்குது. இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 60 நாம் 10 × 6ன்னு பிரித்தாச்சு. இந்த 6 நாம் 2 × 3ன்னு பிரிக்கிறோம். இதில் ஒரு 2 இருக்குது. இதில் இப்போ எத்தனை 5 இருக்குது, எத்தனை 2 இருக்குதுன்னு எண்ணி பார்ப்போம். ஒரு 5, 2 5, 3 4 5 6 7 8. ஸோ இங்கே நமக்கு 8 5 இருக்குது, அதாவது 5^8. அதே போல் 2 எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போம். இதை பாருங்கள், ஒரு 2 இருக்குது. அடுத்தது இதில் 2 2, ஆக 3 2 ஆச்சு. இதில் ஒரு 2, ஆக 4 2கள் இருக்குது இல்லைங்களா? இன்னொரு தடவை வேணால் செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு 2, அடுத்தது இதில் 2 2 இருக்குது, இதில் ஒரு 2 இருக்குது. ஆக மொத்தத்தில் நமக்கு இப்போ 4 2கள் இருக்குது, அதாவது 2^4. இது இல்லாமல் எத்தனை 10கள்னு பாருங்கள். இதில் ஒரு 10 இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு 10, 2 10 ஆச்சு. 3 10, 4 10, இதை கூட்டினீங்கன்னா 5 10, இது சேர்த்துக்கிட்டோம்னா 6 10. ஆக நமக்கு 10ங்கிற ஃபேக்டர்ஸ் 6 முறை இருக்குது. இதிலேருந்து இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா 2^4 × 5^4 × 5^4 × 10^6ன்னு பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி எழுதும்பொழுது இதை ரெண்டையும் இப்போ நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இதில் மீதி நம்பர்லாம் விட்டுருங்க. இந்த 3 விட்டுடலாம், இந்த 3, இந்த 11 7 9 இதெல்லாம் விட்டுடலாம். ஏன்னா அவங்க கேட்குறது இந்த பெருக்கல் பலன் முடியும் பொழுது எத்தனை ஜீரோவில் முடியும்னு கேட்குறாங்க. இப்போ இதில் நாம் எடுத்தோம்னாக்கா இது உங்களுக்கு என்ன வரும்னா 10^4ன்னு வரும், × 5^4 × 10^6. இப்போ இதில் ஒரு 10^4, இங்கே ஒரு 10^6 இருக்குது. ஸோ இது என்ன இருக்கும்? இப்போ 10^10 × 5^4. இப்போ இந்த 5^4 நமக்கு தேவையில்லை, இதுதான் நமக்கு தேவை. 10^10 அப்படின்னா அந்த பெருக்கல் பலன் உங்களுக்கு 10 ஜீரோவில் முடியும். ஆக நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல 10. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ அந்த பெருக்கல் பலனுக்கு முன்னாடி எத்தனை இலக்கங்கள் இருந்தாலும் சரி, நமக்கு எங்கே முடியும்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி முடியும். இதுதான் அவங்க கேட்குற கேள்விங்க. அதுக்கான பதில் இதுதான். இதோட பெருக்கல் பலன் உங்களுக்கு 10 ஜீரோக்களில் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.